நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஜெனட் பரவாயில்லையா இப்போ? ஓகே. பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாரையும் இந்த ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிறோம். நம்ம எப்பொழுதும் கூட ஜெபித்து நம்ம இந்த ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்கலாம். ஆண்டவருடைய ஆளுகைக்காகவும் தேவன் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் திறக்கும்படியாகவும் இந்த வசனங்களை நாம் கற்றுக்கொள்கிற இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாற வேண்டும். ஸோ இதற்காக நம்ம ஜெபிக்கலாம். பிரபு, நான் ஜெபம் பண்றீங்களா? பிரபுண்ணா நான் பண்ண முடியாது. சரி, ஓகே ஓகே. சரி, நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட ராஜா அப்பா, அந்த சாயங்கால வேலையில ஆண்டவரே நோக்கி பார்க்கும்படிக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்க இந்த மகாபெரிய கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவரே, நீர் சர்வ ஆளுமையுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களே ஆண்டவரே ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறபடினால நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா, நீர் ஆண்டவரே எங்களை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே நீர் இந்த ஆண்டவரே பைபிள் ஸ்டடியில் இணைத்து இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா அந்த வேத வசனங்களை சத்தியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுதும் கூட கர்த்தாவே எங்களுடைய கண்கள் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபையினாலே திறக்கப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளுவீராக ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, விசேஷமாக ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயம் ஆண்டவரை உணர்வுள்ள ஒரு இருதயமாக மாறும்படிக்கு ஆண்டவரை நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் ஆண்டவரை முழுமையாக ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நடத்துகிற அங்கிளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரை அவரோடு இந்த ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அப்பா மற்றவர்களும் ஆண்டவரை சீக்கிரத்திலே இதுல வந்து கலந்து கொள்ளும்படிக்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நல்லபடியாக ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் கேட்கும்படிக்கு, இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படிக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபையாக ஆண்டவரே வாய்க்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஓவர் டு முத்து. ஓகேண்ணே, தேங்க்ஸ். ஓகே, நம்ம சில பாடல்களை பாடிட்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதலாவது தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய கிருபையை பற்றி மற்றும் தேவனுடைய அவருடைய கிருபை இல்லாமல் நம்முடைய வாழ்வே இல்லை. ஸோ இன்றைய நாட்களிலும் கூட நம்ம நிலைத்திருக்கிறது உண்மையாகவே அப்படி தேவனுடைய கிருபை தான். ஸோ அந்த கிருபையை எண்ணி இந்த பாடல் நம்ம பாடலாம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே மட்டும் காப்பதுவே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ
என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே அதை காத்து கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இன்னட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜபவரம் கிருபை தாருமே ஜபவரம் கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே தினமதிகாலையில் தேடும் புது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே. ஓகே, சோ அடுத்ததாக ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்வோம். இந்த நாட்களில் கூட நம்ம கேள்விப்படுகிறபடி அநேக பசுத்தவான்கள் அல்லது நமக்கு தெரிஞ்ச அநேகர் மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. அது நாம் மறித்தாலும் அங்கே நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வோம் என்கிற அந்த விசுவாசமும் அந்த நிச்சயமும் அந்த நம்பிக்கையும் உறுதியாய் தேவன் அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆகையால் அந்த கிருபையையும் அந்த நிச்சயத்தையும் எண்ணி அந்த தேசத்தை குறித்து அல்லது பரலோகத்தை நினைத்து நாம் பாடுவோம். ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை நினைக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எவ்விதமான பாடுகளா இருந்தாலும் சரி, அவைகள் ஒன்றுமே இல்லாம போயிடும். ஸோ எபிரேயர்ல நம்ம பார்க்கிற மாதிரி அந்த தேசத்தை நினைத்துதான் விசுவாச வீரர்கள்
அப்ப இந்த தூரத்துல கண்டு அணைத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதையும் கூட நம்ம நினைச்சிட்டு பார்க்கலாம். ஜோதி தோன்றுமோ தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம் பிதாலைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நின்று நாம் விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவுமற்று மகிழ்ந்து சுத்தரின் ஆறுதல் அடைவோம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து விங்கிரத்தை நாம் தரிப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அங்கே நாம் இரட்சகர் என்றென்றும் ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோய்கள் சாவுகள் நீங்கிடும். தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஜோதி தோன்றுமோ தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதாலைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம்.
இன்பமாயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ. இந்த நாளிலும் நம்ம பைபிள் ஸ்டடிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான காரியத்துக்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு, தேவன் நம்மை இந்த வேளையிலும் ஒரு வார்த்தையின் மூலமாக சந்திக்கும்படிக்கு நம்ம ஜெபித்து நம்ம டீட்டெயில கொடுக்கலாம். ஜோஷுவா, நான் ஜோம் பண்றீங்களாண்ணே? ஓகே, கேக்குதா? கேக்குதுண்ணே. பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கூட தகப்பனே ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரும்படிக்கு, உண்மை இன்னும் அதிகமாக ஆழமாக ஆண்டவரே உம்முடைய வேத வாக்கியங்களிலே நாங்கள் உண்மை காணும்படிக்கு, ஆண்டவரே அது நிமித்தமாக எங்களுடைய இருதயம் சீர் செய்யப்படும்படிக்கும், ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கத்தாவே உம்முடைய மகிமையை காண்கிறதுனாலே வரக்கூடிய ஆண்டவரே அந்த பூரிப்பும் சந்தோஷமும், ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே மாற்றப்படுகிற ஆண்டவரே அந்த பாவத்தின் நிலையும், ஆண்டவரே நீர் எங்களிலே இந்த நாட்களை கொண்டு இந்த வேலையிலே நீர் நடப்பிக்க போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையை நீர் முற்றிலுமாக ஆண்டவரே பொறுப்படுத்து நடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். பேசுகிற தாசன் மேலே நம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே ஐசகங்களை நீர் ஆண்டவரே மறைத்து நீர் உம்முடைய வார்த்தையை நீர் ஆண்டவரே வெளிப்படுத்தி காண்பித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். தெளிவான வார்த்தைகள் ஆண்டவரே வெளிவரவும், ஆண்டவரே அது எங்களுடைய ஆத்மாவுக்கும், ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே தேவனோடு கூட இருக்கிற உறவிலே ஆண்டவரே அது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கடுமையான நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உண்மையிலே திருப்தி அடைய, உண்மையிலே மகிழ, உண்மையிலே கலிகூற கர்த்தர் தாமே இந்த வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே துவக்கம் முதல் முடி வரைக்கும் ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை ஆண்டவரே இன்னும் அதிகமான ஆழத்திலே நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு வேத பகுதியின் வார்த்தைகளும் எங்களுக்கு விளங்க எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். தகப்பனே விசுவாசத்தின் கதவுகளை திறக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் மனக்கதவுகளை திறந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை விசுவாசிக்க, உண்மை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் எங்களுடைய சுய பலத்தினாலே, எங்களுடைய சுய சிந்தையினாலே எங்களால ஒரு காரியத்தையும் உண்மை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே இந்த வேலையை நடத்தி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய ஜனங்களை இன்னும் சீக்கிரமாக நீர் இணைத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க, கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு நடத்துகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 2 வார இடைவெளிக்கு பிறகாக நாம திரும்பவும் இவ்விதமாக தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே, பரிசுத்த சமூகத்திலே அவருடைய வேதத்தை படிக்கும்படி கூட தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தாரே. பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இட்ஸ் ரியலி a great joy to see you. முகங்களை அநேக பார்க்க முடியாவிட்டாலும் நாம் இவ்விதமாக கனெக்டாக தேவன் உதவி செய்தது எவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமான காரியம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஸோ தொடர்ந்து நம்ம வேத பாடத்திற்கு நேரடியாக நாம் செல்லுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் இன்னும் படித்து முடிக்காதவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று அதில் இருக்கிற 4 குறிப்புகளையும் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 21வது வசனத்தை முதலாவதாக நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு ஒரு சின்ன அந்த பகுதியினுடைய, அந்த வேத பகுதியினுடைய ஒரு
தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நாம ப்ரொசீட் பண்ண தேவன் நமக்கு உதவி செய்வார். 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இந்த வசனம் எந்த வசன பகுதியிலிருந்து நாம் புல் பண்ணி எடுத்து படிக்கிறோம் என்றால் 19வது வசனத்திலிருந்து 32வது வசனம். ஏனென்றால் வேதத்தை நாம் படிக்கும் போது அந்த பத்தி அல்லது ஆங்கிலத்திலே மிக அழகாக நாம் பேசேஜ் என்று சொல்லுகிறோம். தமிழிலே பேசேஜ் என்பதற்கு வசன பகுதி என்பதை நாம் இப்போ அந்த வார்த்தையை நாம் தெரிந்து கொள்வோம். சோ வசன பகுதி என்று வசன பகுதியாக பிரித்துதான் கண்டிப்பாக நாம் படிக்க முடியும். வசன பகுதி ஒரு பேசேஜ் தான். அதுல ஒரு வேத வசனத்தை படிப்பதற்கு லோவஸ்ட் யூனிட். ஒரு வசனத்தை எடுப்பதிலே தப்பில்லை, தவறில்லை. கண்டிப்பாக நேரத்தை நாம் பார்க்கும்போது ஒரு வசனத்தை நாம் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறோம். அப்படி எடுக்கும்போது எந்த வசன பகுதியிலிருந்து எடுக்கிறோம் என்கிறதும் அந்த வசன பகுதியிலே எதை குறித்து சொல்லப்படுகிறது என்பதும் மிகவும் முக்கியமான காரியம். சோ இந்த 21வது வசனம் எதிலே இருக்கிறது என்றால் 19வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் உள்ள வேத பகுதி. அதிலே எதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் என்றால் மனிதனுடைய அல்லது மனுக்குலத்தினுடைய சீரழிவு அல்லது மனுக்குலத்தினுடைய ஃபால், மனிதனுடைய வீழ்ச்சி எங்கிருந்து தொடங்கி எங்கு செல்கிறது என்பதை சொல்கிறார். யூதர்களை விட்டு மற்ற புறஜாதியார் நம் எல்லாரையும் இணைத்து இந்த வசன பகுதியிலே ஒரு டிக்ளைனிங் ஸ்டேஜஸை குறிக்கிறார். 5 ஸ்டேஜஸை கீழ் நோக்கி இறங்குகிற 5 ஸ்டேஜஸை அவர் எழுதுகிறார். 4 என்று நினைக்கிறேன். 4 ஸ்டேஜஸை அவர் எழுதுகிறார். ஒன்று ரெவலேஷன், 6ல ஆரம்பிக்கிற மாதிரி நாம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒன்று ரெவலேஷன், 2வது ரிஜெக்ஷன். ரெவலேஷன் தேவன் தம்மை வெளிப்படுத்தின காரியம். 2வது வெளிப்படுத்தின தேவனை மனிதன் நிராகரித்தல். 3வது இப்படி நிராகரிப்பதன் பலனாக மனிதனுக்குள் ஏற்படுகிற அல்லது மனிதனாக உருவாக்குகின்ற ரிலிஜன், மதங்களின் உருவாக்கம். அதைத் தொடர்ந்து ரிப்ரோபேஷன் அல்லது சீரழிவு அல்லது தேவனே அவனை நிராகரித்து விடுகிற அந்த நியாய தீர்ப்பு என்கிற 4 தலைப்புகளிலே கீழ் நோக்கி 4 படிகள், கீழ் நோக்கி இறங்குகிற படிகள். அதை தொடர்ந்து அவர் 2வது அதிகாரத்திலிருந்து யூதர்கள் இத பொதுவாக அவர் புறஜாதிகளை குறித்து சொல்லும் போது அவங்க கைதட்டி we are on the good side, நாங்க தேவனோடு கூட இருக்கிறோம், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்ற தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்கிற உணர்வு எப்பொழுதுமே அவர்களுக்கு இருக்கும். அந்த உணர்வை தாக்கும்படியாக யூதர்களும் புறஜாதியாரை போலவே பாவம் செய்திருக்கிறார்கள், பாவிகள் என்பதை உணர்த்திவிட்டு கடைசியாக அவர் கொண்டு செல்கிற பாயிண்ட் என்னன்னா, குறிப்பு என்னவென்றால் டோட்டல் டிப்ராவிட்டி ஆஃப் மேன்கைண்ட், மனுக்குலத்தினுடைய முழு இயலாமை அல்லது மனுக்குலத்தினுடைய முழுமையான சீரழிவு, தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாதபடி அல்லது தான் எந்த ஒரு மாரலி குட், அதாவது எந்த ஒரு நற்கிரியைகளும் செய்ய இயலாதவனாக 100% டோட்டல் ஆகிவிட்டார்கள் என்கிற குறிப்புக்கு வருகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம்
9வது வசனத்திலிருந்து 23 அடங்கிய அந்த பெரிய வசன பகுதியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த முழு வசன பகுதியும் மனிதனுடைய முழு இயலாமை, டோட்டல் டிப்ராவிட்டியை குறித்து சொல்லுகிறது. அதனுடைய கிளைமேக்ஸ் தான் 23வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். சோ இந்த காரியத்தை அவர் நிரூபிக்கும்படியாக எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுகிறார் என்கிற அந்த அவருடைய அந்த ரைட்டிங்குடைய மேன்மையையும் கண்டு நாம் நிச்சயமாக ஆண்டவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு இதை அவர் மூலமாக கொடுத்ததற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். சோ இப்ப திரும்ப நம்ம வருவோம் 19வது வசனத்திலிருந்து தொடங்குகிற அந்த வசன பகுதி. அதற்கு முன்னால் உள்ள லிங்கையும் கொஞ்சம் பார்ப்போம். 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுவிசேஷத்தை நான் எல்லா இடங்களிலும் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், அநேக இடங்களிலே நான் பிரசங்கித்து விட்டேன், இல்லிரிக்கும் வரைக்கும் எனக்கு இனிமே இடமே இல்லை பிரசங்கிப்பதற்காக. இனி நான் ரோமாபுரியிலே வந்து உங்களை சந்தித்து உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அங்கிருந்து உங்களால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு ஸ்பெயின் தேசத்துக்கு போகிறேன். ஸ்பானியா தேசம் இந்த தமிழ் வேதாகமத்திலே குறித்திருக்கிறார்கள். சோ ஸ்பானியா தேசத்துக்கு நான் போக வேண்டும். சோ ரோமாபுரியில இருக்கிற உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னால் இயன்ற மட்டும் பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்கிற அந்த கூற்றிலிருந்து இந்த லிங்க நாம எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி செய்வோம். சோ அப்போஸ்தலனாகிய பவுலே, நீர் ஏன் இந்த ரோமாபுரியில் உள்ள திருச்சபையாருக்கு, விசுவாசிகளுக்கு உம்மால் இயன்ற மட்டும் பிரசங்கிக்க விரும்புகிறீர், உம்மால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறீர் என்கிறதற்கு என்று நாம் அவரை கேட்போமே. ஆனால் அதற்கு தான் அவர் 16வது வசனத்திலே பதில் சொல்கிறார். ஏனென்றால் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்றால் அதற்கு ஆப்போசிட்டாக நான் அதை குறித்து மகிமையாக எண்ணுகிறேன், அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். வெட்கப்படுகிறேன் என்பதற்கு எதிர்மறையான சொல். இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களே, நீர் ஏன் சுவிசேஷத்தை குறித்து பெருமைப்பட வேண்டும், ஏன் அதை குறித்து நீர் வெட்கப்பட மாட்டீர் என்பதற்கு அதே 16வது வசனத்தினுடைய பி பகுதி, பிற்பகுதியிலே அவர் சொல்கிறார். ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பை அருளும்படி அது தேவபலனா இருக்கிறது. இட்ஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரும்பவும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இங்கே அவர் ரட்சிப்பு என்று சொல்லுவது நாம் சாதாரணமாக மீன் பண்ணுகிற ரட்சிப்பு அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் 10 வருஷங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டேன், நான் 5 வருடங்களுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டேன், நான் கடந்த மாதம் ரட்சிக்கப்பட்டேன் என்று நம்முடைய அனுபவத்தை நாம் சொல்லுகிறோம். மறுபடியும் பிறந்த அந்த ரட்சிப்பை, அது ரட்சிப்பு தான், ரட்சிப்பினுடைய முதல் நிலைதான் அது. ஆனால் இங்கே பவுல் குறிப்பிடுகிற ரட்சிப்பு பூரண ரட்சிப்பு. நாம் மரித்து அதன் பின்பு நியாயாசனத்திற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது நாம் அங்கே ஃபைனலாக ரட்சிக்கப்படுவது, அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்குமே, ஆனால் வருகையிலே நாம் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட காணப்படுவது. அதுதான் அது. இந்த ரட்சிப்பை குறித்து தான் புதிய ஏற்பாடு அதிகமாக பேசுகிறது. அதனாலே அதை குறித்து அவர் பேசுகிறார். சோ எந்த ஒரு மனுஷனை விசுவாசிக்கிற எவனுக்கும் இந்த ரட்சிப்பை அருளும்படியாய் அது தேவ பலனா இருக்கிறது. தேவ பலனாக இருக்கிறதுன்னு சொல்லும் போது அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ ஆளுமையுடைய தேவாதி தேவனுடைய வல்லமை. இட்ஸ் நாட் an ordinary பவர். இந்த வல்லமை ஒரு சாதாரணமான வல்லமை இல்லை. சுவிசேஷம் தேவ வல்லமை என்று சொல்கிறார். இந்த வல்லமை சாதாரணமான ஒரு வல்லமை அல்ல. சோ இன்றைக்கு மத்தியானம் ஒரு செஷன்ல பேசும்போது நான் சொல்லி சொன்னேன். சோ அது திரும்ப திரும்ப வருகிறது எனக்கு. சோ நமக்கு தெரியும், இந்த
இந்த கேலக்சியில எவ்வளவு 400-500 பில்லியன் நட்சத்திரங்கள், இன்னும் பில்லியன்ஸ் ஆஃப் நட்சத்திரங்கள், பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், அவைகளினுடைய நட்சத்திரங்கள், இவை எல்லாவற்றையும் படைத்ததும் இந்த கொரோனா பேண்டமிக் மேல அவருடைய சர்வ ஆளுமை அல்ல. இந்த கொரோனா பேண்டமிக்ல உலகம் முழுவதிலையும் billions and billions and billions and billions of small viruses, ஒவ்வொரு சின்ன உருமாற்றப்பட்ட வைரஸஸ், எல்லா வைரஸும், அதுல ஒரு வைரஸ் கூட அவருடைய வல்லமையின் ஆதீனத்திற்கு வெளியே இல்லை. அத்தனை பெரிய வல்லமையுடைய, எல்லாவற்றையும் நியந்திரித்து ஆளுகை செய்கிற அந்த தேவாதி தேவனுடைய வல்லமை ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதற்காக வெளிப்படுத்தப்படுகிறது. சோ இந்த சுவிசேஷத்திலே அந்த தேவ வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களே, ஏன் தேவ வல்லமை வெளிப்படுத்தப்பட வேண்டும், ஏன் அதை தேவ வல்லமை என்று சொல்லுகிறீர் என்றால், அது தேவ நீதி அதிலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன் அது தேவ வல்லமையாக இருக்கிறது? ஏனென்றால் அதிலே தேவனாகிய கர்த்தர் தாமே இலவசமாக பாவியான மனுஷனுக்கு அருளுகிற ஒரு நீதி, தேவ நீதியே அதிலே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களே, ஏன் தேவ நீதி வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும், ஏன் அது கொடுக்கப்பட வேண்டும், ஏன் அது அருளப்பட வேண்டும்? ஏனென்றால் மனிதர்கள் எல்லாருமே தேவ கோபாக்கினைக்கு உட்படும்படியாக தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த கோபாக்கினையிலிருந்து, தேவனுடைய உக்கிர கோபாக்கினையிலிருந்து மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், காப்பாற்றப்பட வேண்டுமானால், தேவனே தமது வல்லமையினாலே வல்லமையின் சுவிசேஷத்தை அனுப்ப வேண்டியது இருக்கிறது, வெளிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதுதான் சுவிசேஷத்திலே நடந்திருக்கிறது. தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அதை கொஞ்சம் திரும்பியும் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். அருமையானவர்களே, நம்மில் அநேகர் இந்த ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணத்தை வாசித்திருக்காவிட்டால் இந்த பேண்டமிக் காலத்துல தயை கூர்ந்து அந்த புத்தகம் கிடைக்குமானால், அல்லது யாரிடமாவது இருக்குமானால் கண்டிப்பாக திரும்பவும் வாசியுங்கள். பெரியவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை வாசிக்க கொடுங்கள். அல்லது அதோடு கூட அந்த மூவியையும் பார்க்கறது நல்லது குடும்பமாக. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒண்ணு வந்திருக்கு. அதை காட்டிலும் 70s 1970களிலே ஒரு வெர்ஷன் வந்திருக்கிறது. அதை அநேகர் பார்த்திருப்பீர்கள். அதிலே நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த மோட்ச பிரயாணி அல்லது அந்த கிறிஸ்டியான் அல்லது மோட்ச பிரயாணி முதல் முறையாக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறான். The book என்று ஜான் பனியன் எழுதி கொண்டு வருவார். அந்த the book என்பது இந்த வேதாகம், தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த வேதாகமம், அதை தான் the book என்று. அந்த புஸ்தகத்திலே அவன் வாசித்து கண்டுபிடித்த காரியம் என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினை, அல்லது அவனுடைய அந்த டெர்மினாலஜியில சொன்னார், அவன் வாழுகிற அந்த பட்டணம் மாபெரும் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்திலே கடவுளுடைய உக்கிர கோபாக்கினைக்கு அது உள்ளாகும், அது அழிந்து போகும், எரிந்து சாம்பலாக போகிறது அப்படின்னு சொல்லி அதை அவன் அந்த புஸ்தகத்திலே அதை வாசித்த போது அவனுக்கு உண்டான உணர்வை மிக அழகாக ஜான் பனியன் சித்தரிக்கிறார். அதை அந்த 70s வெர்ஷன்ல அந்த மூவிலே அந்த கேரக்டருக்கு உடைய முகத்துல பாத்தீங்கன்னா அது தெரியும். அவ்வளவு எக்ஸ்பிரஷன் மாறும், அவனுக்கு எக்ஸ்பிரஷன் மாறி அருமையானவர்களே, அதுக்கு பிறகு அவன் யாரை சந்திக்கிறானோ சந்திக்கிறவர்களிடத்துல எல்லாம் அதை தான் பேசுகிறான். ஒரு கடை தெருவுக்கு போனானா, கடை தெருவுல கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா இந்த புஸ்தகம் சொல்லுகிறது இந்த சிட்டிய கடவுள் அழிக்க போகிறார், இது பாபரும் அக்னிக்கு இரையாக்கப்பட போகிறது, உங்களுக்கு தெரியுமா
நான் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும், இந்த புஸ்தகம் இதிலிருந்து தப்பிக்க வழி சொல்லுகிறது என்று படபடத்து கொண்டே சொல்லுவான். ஆனா அவங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவன் தன்னுடைய சொந்த மனைவிக்கே சொல்லுவான், பிள்ளைகளுக்கு சொல்லுவான், எல்லாருமே அவனை கேலி பண்ணுவாங்க, எல்லாரோடையும் பேசுவான். ராத்திரி தூக்கம் வராது, ராத்திரி முழுசும் அவனுக்கு இந்த கோபாக்கினையின் நினைப்பு தான். ஆனா அநேக வேளையிலே விசுவாசிகளாகிய நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினையை குறித்து படிக்கும் போது அது தத்ரூபமாய் நமக்கு வருவதில்லை. எப்படி நமக்கு இன்னைக்கு தம்பி பாடின அந்த பாட்டுல ஒரு வரியை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அமேசிங் சாங். அது நம்ம செத்த வீட்டுல பாடுகிற பாடலா மாத்திட்டோம். அதுல அமேசிங்கா என்ன ஒரு வார்த்தை என்றால், நான் பரலோகத்திலே அந்த மீட்பின் நன்மைகளை நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி அதுதான் செய்ய போறோம். அருமையானவர்களே, அந்த பரலோகத்திலே நாம் செல்லும் பொழுது அங்கே தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு ஏன் காணப்படுகிறார் என்றால், நம்மை மீட்கும்படியாக ஒரு இந்த இப்படிப்பட்ட சர்வ ஆளுமையுடைய தேவனாகிய கர்த்தர், எல்லாவற்றையும் படைத்த தேவகுமாரன் ஒரு மனுஷனாக மனுஷ மாம்சமும் இரத்தமும் எடுத்து வந்து என்னுடையவும் உங்களுடையவும் அந்த மேலிருந்த அந்த ஆக்கினை தீர்ப்பை, அந்த ஆக்கினை தீர்ப்பினுடைய உக்ர கோபத்தை, பிதாவாகிய தேவனுடைய உக்ர கோபத்தை, என்மேல் விழ வேண்டிய அந்த தேவ கோபாக்கினையை அவர் தன்னுடைய மாம்சத்திலே ஏற்றுக்கொண்டாரே. இது இட்ஸ் நாட் an ordinary thing. அருமையானவர்களே, அதனாலதான் பரலோகத்துல நம்முடைய மகிழ்ச்சி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மீட்பினுடைய மேன்மையை ஆங்கிள் பை ஆங்கிள் நம்ம கண்டு 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 ஒரு இன்எக்ஸ்பிரசிபிள் ஜாய்னால அது க்ரோயிங் ஜாய். அதனால அந்த ஜாய் நமக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அதனால அப்படிதான் நம்ம அவரை துதித்து கொண்டிருப்போம். அது இப்ப நமக்கு ஏன் தத்ரூபமா செய்யல? அது ஒரு கொரோனா வார்டுல நம்ம அட்மிட் ஆயிருந்தோம்னா மிகவும் வேதனையான ஒரு காரியம் தான். அதுல பக்கத்து பெட்ல உள்ளவங்களும் சத்து டெட் பாடியா போறாங்க, இந்த பக்கத்துல உள்ளவங்களும் போறாங்க. ஆனா என்ன ஆண்டவர் சுகமாக்கி நான் வெளியே வரும்போது உண்மையிலே மகிழ்ச்சி, உண்மையிலே பட் அதை காட்டிலும் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் டைம் ஜாய் நமக்கு அவ்வளோ பில்லியன் அதிகமான மடங்கு ரட்சிப்புல சந்தோஷம் இருக்குது. ஆக்சுவலா இட்ஸ் a wonder of wonders made by அந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின அந்த காரியம் அவ்வளோ ஒண்டர். ஆனா அது நமக்கு அவ்வளோ ஒன்றா தெரியல. அதனாலதான் எபேசியர் எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே விசுவாசிகளாகிய இவர்களுடைய இதயத்தின் கண்களை திறந்தரணும், அவங்க இந்த சுதந்திரத்தினுடைய மேன்மையை அவங்க காணட்டும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த சுதந்திரத்தினுடைய மேன்மையை, அல்லது அந்த ரட்சிப்பினுடைய மகிமையை, ரட்சகனுடைய மேன்மையை, ரட்சகனுடைய மகிமையை நம்முடைய இருதயத்தின் கண்கள் காண வேண்டுமானால் முதலாவது இந்த தேவ கோபத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவ கோபத்தை அறிந்திருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் தேவ கோபத்தை உணர வேண்டும். இந்த பேண்டமிக் சமயத்தில் அல்லாதபடி வேறு எப்போ நம்ம அதிகமாக உணர முடியுமா? May the Lord open our eyes. இந்த மாலை வேளையிலையும் நம்முடைய திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவர் இன்னும் வைடராக நம்முடைய கண்களை தெளிவாக்குவாராக, திறப்பாராக. so that இந்த உக்ர கோபாக்கினை எவ்வளவு கொடியதானது, அதில் நித்தியமாக அவருடைய அந்த கோபாக்கினைக்கு ஆளாவது எவ்வளவு பயங்கரமானது, அதிலிருந்து என்னையும் உங்களையும் மீட்டுக்கொள்ள ஒரு தேவகுமாரன் மனுஷனா வந்தாரே, அவர் பட்ட பாடுகள் தெய்வம் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சோ இந்த ஏன் சுவிசேஷம் வெளிப்படுத்தப்படுகிறது? ஏனென்றால் சுவிசேஷம் அது தேவ வல்லமையா இருக்கிறது,
அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷத்திலே தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ நீதி ஏன் வெளிப்படுத்தப்பட வேண்டும்? ஏனென்றால் தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ அடுத்த பேசேஜ் நம்ம படிக்கிற பேசேஜ் 19 இருந்து 32 வரையிலும். அதுல 19, 20 ரெவலேஷன் அப்படிங்கிற தலைப்பிலே ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். அதை திரும்பவும் வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஒரு மனிதனும் போக்கு சொல்ல இடமில்லாதபடி தேவன் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய தேவத்துவத்தையும் படைக்கப்பட்ட படைப்புகளினாலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எந்த மனுஷனும் போக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு ஆணித்தரமாக அதை கம்யூனிகேட் பண்ணி இருக்கிறார் என்பது இந்த 19, 20 வசனங்களினுடைய சாராம்சம். இப்போது 21வது வசனத்திற்கு நாம் திரும்ப வருவோம். 21வது வசனம், அவர்கள் இப்படி தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இதிலே 4 உப காரியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த சீரழிவு இறங்கு முகமாக போய்கொண்டிருக்கிறதிலே இந்த 21வது வசனத்திற்கு நாம் ரிஜெக்ஷன் என்று ஒரு வார்த்தை கொடுத்தோம். மனிதர்கள் இந்த தேவனை அறிந்தும் அவரை தள்ளிவிட்டார்கள். எப்படி தள்ளிவிட்டார்கள்? 4 காரியங்களை அவர்கள் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? ஒன்று, அவர்கள் தேவனை இப்படி அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. They didn't glorify him as God. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று எழுதப்படவில்லை. அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸை நம்ம ஆராய்ந்து கொண்டிருந்தோம். அவ்வளவுதான் பண்ணணும். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று போடவில்லை, தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. அது முதலாவது காரியம். 2வது, அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை என்றால் அவருக்கு நன்றி செலுத்தவில்லை. ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது they didn't thank him. அந்த thankfulness இல்லை. 3வது, சிந்தனைகளிலே வீணரானார்கள். சிந்தனைகளிலே வீணரானார்கள். 4வது, அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் மிக நேர்த்தியாக லாஜிக்கல் ஆர்டர்ல ஒரு மாற்றமும் இல்லாதபடி அந்த அவர் எழுதி கொண்டு வருகிற அந்த லாஜிக்கல் ஆர்டர் எந்த முறைப்படி வரிசைப்படி சொல்லுகிறாரோ அந்த வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதலாவது செய்கிற காரியத்தை திரும்பவும் பார்ப்போம். அவர்கள் தேவனென்று மகிமைப்படுத்தவில்லை. அப்படின்னா அதுக்குதான் நம்ம 100வது சங்கீதம் நம்ம வாசித்தோம். கொஞ்சம் அதை படித்தோம். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவன் என்று மகிமைப்படுத்துதல் என்றால் அவர் தேவன் அல்லது அவர் குயவன், நான் களிமண். அவர் மேய்ப்பர், நான் ஆடு, நான் இன்னொரு லோவர் பீயிங். என்னுடைய பாதுகாப்பு மேய்ப்பனாகிய அந்த கடவுளுடைய படைத்தவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னில் தானே வல்லமை இல்லை. நான் வெறும் மண். நான் வெறும் மண். அந்த குயவனுடைய கரத்திலே அவர் விரும்புகிற வண்ணமாக வனையப்படும்படியாக அவர் என்னை எப்படியும் பயன்படுத்தலாம், எப்படியும் வனையலாம், என்னை தூரப்படலாம். அப்படிப்பட்ட அதிகாரமுடையவர் என்று ஆஸ்கிரைப் பண்ணுவதுதான் தேவன் என்று மகிமைப்படுத்துவது. அப்படி நாம் ஒரு சில வசனங்களை வாசித்தோம். சங்கீதம் 147 என்று நினைக்கிறேன். 147 அவர் குதிரையின் பலத்திலே விருப்பமாயினார், மனிதனுடைய கால்களிலே அல்லது வீரனுடைய கால்களிலே அவர் பிரியப்படார். எரேமியாவிலே ஒரு வசனம் வாசித்தோம். மனிதன் அவன்
அவர் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யத்தை குறித்து தான் ஐஸ்வர்யவான் என்று பெருமை பாராட்டுவதை அவர் விரும்புவதில்லை. பலவான் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வதை அவர் விரும்புவதில்லை. இது சோ பலவான் நான் இருக்கலாம், நான் சில காரியங்களை செய்யலாம், ஆனால் அது தேவனுடைய வல்லமை என்று ஆஸ்கிரைப் பண்ணுவதுதான். இது மனிதனால முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த சிம்பிளான பட் பவர்ஃபுல்லான அந்த ஜெபத்திலே கடைசியாக முடிக்கும் போது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவை அப்படி சொல்லும் போது, அருமையானவர்களே, உண்மையாக நாம அப்படி சொல்லும் போது, விசுவாசிகளுமே முழுமையா அப்படி சொல்லுகிற ஒரு நிலைமை மிகவும் கடினம். அப்படி நாம சொல்லும் போதுதான் அங்கே மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதற்கு இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 105வது சங்கீதம். இந்த அவரை தேவனென்று ஆஸ்கிரைப் பண்ணுவது, அவரை தேவனென்று ஒத்துக்கொண்டு தேவனென்று ஏற்றுக்கொள்ளும் போது அவரிலேதான் பலம் இருக்கிறது. அவர்தான் எனக்கு பலன், அவர்தான் எனக்கு ஞானம். எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானம் என்று ஒன்று இருக்குமானால் அவர்தான் எனக்கு ஞானம், அவர்தான் என் பலன், அவர்தான் என் பரிசுத்தம், அவர்தான் என் நீதி என்று அக்னாலேஜ் பண்ணுவதை அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அதுதான் உண்மை. நம்மில் நாமே ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்படி ரியலா அக்னாலேஜ் பண்ணும் போது நமக்கு பை ப்ராடக்ட் என்னன்னா, நாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளாக செல்லுகிறோம். கம்மியானவர்களே, இது மனுஷனால முடியாத ஒரு காரியம். 105வது சங்கீதம் 3வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய பைபிளை எடுத்து பாருங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அந்த தமிழ் வேதாகமத்திலே க்ளோரியிங் அல்லது ஆஸ்கிரைபிங் க்ளோரி அப்படிங்கிற காரியம் மேன்மை பாராட்டுதல் அப்படின்னு சொல்லி வருது. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அப்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. சோ தமிழே, எனக்கு ஒன்றுமில்லை. சமீபத்திலே ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு அநேக வருடங்கள் அனுபவம் பெற்ற ஒரு போதகர் தன்னுடைய காரியத்தை ஒரு கொட்டேஷன் மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, இவரா இப்படி சொல்லுகிறார்னு சொல்லி. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் உங்களால் முடிந்தவைகளை எல்லாவற்றையும் முதல்ல செய்யுங்க, உங்களால் முடியாததை turn it over to God அப்படின்னு சொல்லி. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், உங்களுக்கு என்னதான் முடியும்? அருமையானவர்களே, இயேசு தாமே சொல்லுகிறார், என்னை அஞ்சி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எந்த விசுவாசினாலே கூட அப்படி அக்னாலேஜ் பண்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம் என்றால், போதகர்களுக்கே அது ஒரு கடினமான காரியம் என்றால், சாதாரண மனிதன் எங்கே நிற்பான்? He is prone to glory in his own strength. ஈவன் கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவங்கள்ட்ட கூட என்ன சொல்றாங்க, தைரியமா இருங்க, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அதை கொரோனா வாரியர்னு சொல்றாங்கல்ல, போயிட்டு வர்றவங்கள. ஏன்னா அவங்க கொரோனாவுக்கு எதிர்த்து போரிட்டு அவர்கள் வென்றார்கள் என்று. என்னுடைய மனதில் வருகிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம், who can stand before his corona? ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அந்த காஷ்மீர்ல எல்லாம் போகும்போது விண்டர்ல அந்த குளிர் -30, 40 எல்லாம் போகும்போது அந்த வசனம் அப்படி தத்ரூபமா வரும். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? சோ இப்போ அந்த ஹேண்டிங் ஓவர், அந்த தேவனாகிய கர்த்தரை தேவனென்று மகிமைப்படுத்தும் போது மனிதன் he is released, he is joyful. இன்னும் ஒரு வசன பகுதியை இந்த விஷயத்திற்கு அடுத்த காரியத்திலே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் இணைந்து அதை படிக்க தேவன் கிருபை செய்வாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம்
6வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்கிறேன். வேறு ஒரு சில வசனங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 6வது வசனம் என்ன மூடுல இருக்குன்னா, அந்த வேதாகமத்தை படிக்கும் போது இன்னொரு மிக முக்கியமான காரியம் the mood of the passage. Inductive Bible studyல நாம படிச்சிருக்கோம். the mood of the passage. இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம், இதுல தேவனாகிய கர்த்தர் தாமே, அதாவது ஆரம்பிக்கிற விதமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேவனாகிய கர்த்தர் தாமே அந்த மக்களோடு கூட நேரடியாக பேசுகிறது போல ஒரு போயட்டிக் ஃபார்ம்ல வருகிறது. சோ அந்த தேவனென்று மகிமைப்படுத்துதல் அல்லது தேவனென்று அஸ்கிரைப் பண்ணுதல், அவரே படைத்தவர், அவரே ஆளுகை செய்பவர், அவரே பரிபாலிக்கிறவர், அவரே ப்ரொவைடர், அவரே மாஸ்டர், அவரே எஜமான். நான் அவருடைய கரத்தின் கிரியை, அவருடைய கரத்தின் கிரியை தான், நான் களிமண் தான், நான் ஆடுதான், அவராலே பாதுகாக்கப்படுகிறவன் அப்படிங்கிற அந்த டோன்ல வர்றத கொஞ்சம் கவனிங்க. 6வது வசனம் நான் வாசிக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க க்ளோசரா. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று தேவனாகிய இது என்ன மூடுல வருதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. பாருங்க, நான் பிதாவானால் பிதாவுக்குரிய கனம் எங்கே? அது இம்ப்ளைடா இருக்குதா இல்லையா? நான் பிதாவானால் பிதாவுக்குரிய என் கனம் எங்கே? நான் எஜமானானால் அந்த எஜமானுக்குரிய அந்த எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதனால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. 8வது வசனம், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே. அதை உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அந்த இதுல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, அந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் தன்னுடைய ரிலிஜியஸ் அஃபெக்ஷன்ஸ் என்ற புஸ்தகத்திலே அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை நான் இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அஃபெக்ஷன்ஸ் என்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறார். அது 18ஆம் நூற்றாண்டு பாஷை அது. ஆனால் அவர் என்ன சொல்ல விளைகிறார் என்றால், அஃபெக்ஷன்ஸ் என்றால் இருதயத்திலிருந்து எழும்புகிற உணர்ச்சிகள், சந்தோஷம், அன்பு, விசுவாசம். விசுவாசத்தையும் அவர் அந்த கேட்டகரியில தான் கொண்டு வர்றார். தெய்வ பயம் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் AWE, சென்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரெவரன்ஸ். இது எல்லாமே இருதயத்திலிருந்து வருகிற உணர்வுகள். நம்ம இந்த 21வது வசனத்திலே 4 படிகளை பார்க்கிறோம். சோ அதுல அந்த இருதயம் வரைக்கும் செல்லுகிறது. சோ எல்லாவற்றையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். சோ எல்லாவற்றையும் நீங்கள் இணைத்து பார்க்க நிச்சயமாக பார்ப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சோ இங்க அப்படிப்பட்ட அஃபெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? சென்ஸ் ஆஃப் ரெவரன்ஸ் அது எங்கே என்று கேட்கிறார். அது இருதயத்திலிருந்து வருகிறது. நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படும் பயம், the fear of God, அது எங்கே என்று கேட்கிறார். சோ இதுக்கு ஆப்போசிட்டான அஃபெக்ஷன்ஸையும் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் காமிக்கிறார். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த மக்களுடைய காரியம் என்ன, மக்கள் என்ன தவறு செய்கிறார்கள், அவர்களிலே காணப்படுகிற
குறை என்ன பாருங்க. எங்கே பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறார். சோ டிஸ்பைசிங் அதுவும் ஹார்ட்ல தான் நடக்குது. அதுவும் ஒரு அஃபெக்ஷன், பேட் அஃபெக்ஷன், நெகட்டிவ் அஃபெக்ஷன். சோ 8வது வசனத்துல நான் பிரியமா இருப்பேனோ, அந்த பிரியம், ஃப்ரெண்ட்ஷிப், தேவனுடைய நட்பு, அந்த நட்பு, அன்பு, அந்த காரியமும் அதற்கு ஆப்போசிட்டான காரியங்களையும் இங்கே வருகிறத நம்ம பார்க்கிறோம். சோ என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் 6வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வாசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தருடைய ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, your quality of worship has decreased. நீங்கள் எனக்கு செய்யும் ஆராதனையினுடைய அந்த தரம் மிகவும் தாழ்ந்து விட்டது என்று சொல்கிறார். ஏன் தாழ்ந்து விட்டது என்றால், அங்கே இருதயத்தினுடைய உணர்ச்சிகளாகிய அந்த என்மேல் கொண்டுள்ள அந்த பாசம், பிரியம் அது இல்லை. எனக்கு கொடுக்கிற அந்த கனம், ஹானர் அது இல்லை. எனக்கு கொடுக்கிற எனக்குரிய நான் தேவன் என்றால், நான் பிதாவென்றால், நான் எஜமான் என்றால், அந்த எஜமானுக்கு உரிய பயம், அந்த பிதாவுக்கு உரிய ஒரு கனம், இதெல்லாம் இருதயத்திலிருந்து வருகிற உணர்ச்சிகள் அல்லது உணர்வுகள், இவையெல்லாம் இல்லாதபடி உன்னுடைய ஆராதனை, நீ செலுத்தும் பணிகள், நீ எது வேணாலும் செலுத்தலாம் அப்படின்னு சொல்ற. எப்படி வேணாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நான் இருக்கலாம், எப்படி வேணாலும் என்னுடைய நான் கேர்லெஸ்ஸா நான் பைபிள் படிக்கலாம், நான் கேர்லெஸ்ஸா ஜெபிக்கலாம், அது என்னை ஒண்ணும் பாதிக்காதபடி இருக்கிற ஒரு காரியம். அருமையானவர்களே, சோ இந்த அந்த ஒரு ஃப்ரேஸ் தான் நான் திரும்பவும் ரீட்ரேட் பண்ணி நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லலாம். நான் பிதாவானால் பிதாவுக்குரிய கனம் எங்கே, எஜமானால் எஜமானுக்குரிய பயம் எங்கே என்று கேட்கிறார். சோ அதான் தேவனை அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்துதல். அவர் தேவனுக்குரிய காரியங்களை நாம் அவருக்கு ஆஸ்கிரைப் பண்ணும்போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் மனிதனால் அது முடியாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சாரி, நான் பிளான் பண்ணாத நிறைய வசனங்களையும் சில சமயம் ஆட் பண்ணி விடுகிறேன். ஸோ அங்க ஸ்கிரீன்ல சமயமா போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளாகமும் 12வது அதிகாரம் 8வது வசனம். 2 நாளாகமும் 12வது அதிகாரம் 8வது வசனம். அதாவது அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சேவிக்கிறதை விட்டுவிட்டபடினாலே அல்லது தேவனை அவர்கள் நேசிக்காதபடினாலே அவர்களை தேவனாகிய கர்த்தர் வேறே ராஜாக்களுடைய ஆதீனத்தின் கீழே விட்டு விடுகிறார். எதற்காகவென்றால், வேறே ராஜ்யங்களினுடைய ராஜாக்களை சேவிக்கும்படியாக. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவர்களை வேறு நாட்டு அரசர்கள் இவர்களை மேற்கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்களுடைய ஆதீனத்திலே இவர்கள் போவது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவர்களையும் இவர்கள் சேவிக்க வேண்டும். இங்கே அவர் தேவனை சேவிப்பதையும் மற்ற தேவர்களை சேவிப்பதையும் அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறார். சோ அதை மட்டும் பார்ப்போம். 12வது அதிகாரம் 8வது வசனம். ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும், தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்கள் ஆவார்கள் என்றார். என்ன சொல்கிறார் என்றால், என்னை சேவிக்கிறதற்கும் மற்ற தேவர்களை சேவிப்பதற்கும், அதாவது மற்ற ராஜாக்களுடைய தேவர்களை சேவிப்பதற்கும் வித்தியாசத்தை அவர்கள் காணும்படி அவர்களை மற்ற ராஜாக்களையும் மற்ற தேவர்களையும் ஆளுகை செய்யும்படியாக அல்லது மற்ற தேவர்களை சேவிக்கும்படியாக நான் அவர்களை விட்டு விடுகிறேன், தள்ளி விடுகிறேன்.
let them know the glory, let them know the preciousness of serving me. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டோமா அருமையானவர்களே? தேவனை சேவிப்பதற்கும் மற்ற தேவர்களை சேவிப்பதற்கும். அருமையானவர்களே, மற்ற தேவர்களை சேவிப்பது என்றால் நம்ம டிவியில நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம்ல, கள்ளழகர் என்பவரை ஆத்துல இறக்க வேண்டியதா இருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரு தேர் இழுப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய தேரை எவ்வளோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் வேர்வை சிந்தி இழுப்பாங்க. காவடி எடுக்கிறது. நாங்க பீகார்ல இருக்கும்போது, பீகார்ல இருந்து எங்க போறீங்கன்னா அலகாபாத்துக்கு போறோம்னு சொல்லுவாங்க. காவி உடை போட்டுட்டு செரிப்பே இல்லாம நடந்து போவாங்க. அப்படி கால்ல இருந்து வெடிச்சு ரத்தமா வரும். நிறைய பேருடைய கால்கள்ல ரத்தம் வெடிக்கிறத லிட்டரலா பார்த்திருக்கிறோம். அவ்வளோ தூரம் அந்த வெயில்ல நடந்து போவாங்க. சோ மற்ற தேவர்களை சேவித்தல் அவர்களுக்கு கஷ்டப்பட்டு பணிவிடை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் கூட, நாமும் கூட அநேக வேளையில விசுவாசிகளும் கூட தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நான் இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எப்படியாயிரம் ஆண்டவருக்காக அதை செய்து விட வேண்டும், இதை செய்து விட வேண்டும், சாதித்து விட வேண்டும் என்கிற ஆட்டிடியூட். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் ஊழியம் செய்ய வராமல், ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன். என்ன சொல்லுகிறார்? serving me, என்னை சேவிப்பது என்பது receiving, பெற்றுக்கொள்ளுதல். கிருபையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் ஊழியம் செய்தார். இப்ப 100வது சங்கீதத்தை நம்ம லிங்க் பண்ணலாம். இங்க அவர் நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள். அவரிடத்திலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் ப்ரொவிஷன்ஸை பெற்றுக்கொள்ளுகிறேன், கிருபைகளை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன், எல்லா உதவிகளையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அந்த நிலைமையில நான் ரிசீவிங் எண்ட்ல தான் இருக்கிறேன். ஒவ்வொரு மொமெண்ட்டும் அவருடைய கிருபை இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்கு உதவி செய்ய மாண்டவரே, எனக்கு உதவி செய்ய மாண்டவரே, எனக்கு அண்ணன் உள்ள ஆகாரத்தை அங்கன்று தார மாண்டவரே என்று கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த நிலைமையில இருக்கும்போது மகிழ்ச்சியோடு நாம் அவரை சேவிக்கலாம். நாம் ஏற்றிருக்கும் பணி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவருடைய பணியை முழுமையாக செய்வதற்கு அவரே கிருபைகளை முழுமையாக அளிக்கிறார். சோ அவர் அதனாலதான் சொல்லுகிறார் மத்தேயு 11வது அதிகாரத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இதெல்லாம் மற்ற தெய்வங்களை சேவிப்பவர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து என்னிடத்துல வாங்க. நான் டு சர்வ் மீ, எனக்கு ஊழியம் செய்வது என்பது இளைப்பாறுதல். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஊழியத்தை பத்தி தான் சொல்லுது. அடுத்தது என்னுடைய நுகம், அதாவது நான் ஒரு வேலை இருக்குது, என்னுடைய பணி ஒன்று இருக்கிறது. ஆனா அது என் நுகம் லகுவாயும் என் சுமை லகுவாகவும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது. இட்ஸ் வெரி வெரி லைட். ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை, யூ ஆர் ரிசீவிங் அண்ட் கிவிங். ஆனா நம்மளால அந்த நிலைமைக்கு தான் வர்றது ரொம்ப கடினமான காரியம் அருமையானவர்களே. சோ கிறிஸ்தவர்களாகிய நாம ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய அந்த டோனை கூட பாருங்களேன், அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. நிறைய சில ஜெப கூடுகைகளிலே போகும்போது அவங்க ஜெபிக்கிற டோன், அந்த ஜெபிக்கிற அந்த காரியங்களை பார்க்கும்போது, பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்க்கும்போது எனக்கெல்லாம் இதுல என்ன எப்படி சந்தேகம் வரும்னா, இதுல யார் கடவுள், யார் ஜெபிக்கிறது? கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே, கட்டளை கொடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன், பிடுங்கிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன டோன், அது எது ரிஃப்ளெக்ட் பண்ணுது? You are not God, I am God, I can command you. ரொம்ப சட்டலா தந்திரமாக பிசாசானவன் இந்த காரியங்களை திருச்சபையிலும் நுழைத்திருப்பதை பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை இடுகிறேன் என்கிறதான காரியங்கள். கட்டளையை
நான் பெற்றுக்கொள்ளும்படியானவனாக இருக்கிறேன். கட்டளையிடும் ஆண்டவரே. Lord, command me what to do. That's the spirit of prayer. அதுதான் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துதல். அவர் பயத்துக்குரியவர், அவர் கனத்துக்குரியவர், அவர் படைத்தவர். அவரிடத்திலே கெஞ்சிதான் கேட்க முடியும். அதான் ஜெபம். That is prayer. ஓகே, ரெண்டாவது குறிப்புக்கு நாம போயிடலாம். இன்னைக்கும் நம்ம ஸ்டக்கப் ஆயிடக்கூடாது. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமல் இருப்பது முதல் குறிப்பு. இரண்டாவது, ஸ்தோத்திரியாமலும் இருந்து, விதவுட் தேங்க்ஸ் கிவிங், நன்றி கூறுவது கிடையாது. உண்மையானவர்களே, பெருமை பிடித்தவர்கள் நன்றி கூற முடியாது. சோ யாரு தேங்க்ஃபுல்லா இருப்பாங்கன்னா தாழ்மை உள்ளவர்கள். சோ இந்த படத்துல இது ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முந்தி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்கல்ல, அதுல ஒரே ஒருத்தனா சுவாமி உமக்கு நன்றின்னு சொல்லி வந்தான். ஆனா பைபிள்ல ரொம்ப அழகா அந்த முக்கியமான காரியங்களை விடாம அந்த அந்த காஸ்பல் ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்க. அவன் சமாரியனா இருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படின்னா மற்ற 9 பேரும் யூதர்கள். அந்த யூதர்களுக்கே உரித்தான ஒரு பெருமை உண்டு. என்னன்னா, we are chosen people. நாம் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவருடைய ஸ்பெஷல் பீப்புள், அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள், அவருடைய வேதம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் ஸ்பெஷலான பீப்புள். அதனால அவர் சுகமாக்கணும்னையும் ஓகே, நல்ல காரியம்தான். நான் பாளையத்துக்கு புறம்பே இருந்திருப்பேன், எனக்கு குடும்பம் உண்டு, நான் என்னுடைய மனைவியை ஹக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவளே என்ன ஆச்சரியப்படுவா, சோ அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம், ஓடி போய் அவளை ஹக் பண்ணி முத்தம் செய்யலாம், பிள்ளைகளை ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இயேசுவை பார்த்துருந்தா அவங்க நன்றி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒருத்தை மாத்திரம் பார்த்தான் சுத்தமான, he was so excited. நான் ஒரு சமாரியனா இருக்க அந்த யூத ரபி போன்றவர், அந்த யூத யாரும் தெரியல, அந்த யூதர் என்னை சுகமாக்கினாரே என்று சொல்லி அவன் ஓடோடி வந்து அதை போட்டிருக்கோம். அந்த பேசேஜ் முன்னாடி நம்ம வாசிச்சிருக்கிறோம். உரத்த சத்தமிட்டு அவன் யார் பக்கத்துல இருந்தான்னு சொல்லி ரோட்ல கவனிக்கவே இல்லை, ரோட்லயே அவருடைய பாதங்களிலே விழுந்து தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸோ proud people cannot be thankful. அவங்க நன்றியறிதலாக இருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஆதாரமாக 1-2 பேசேஜஸ் மாத்திரம் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 17:25. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. சோ இது இந்த முந்தின பாயிண்ட்டுக்கும் நம்ம இதை இணைத்துக் கொள்ளலாம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், மனுஷர் கைகளிலே பணிவிடை கொள்ளுகிறதில்லை, நான் பணிவிடை செய்பவன் அல்லது நான் கொடுக்கிறவர், ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் எல்லாருக்குமே கொடுக்கிறவர். சோ நான் ஆண்டவருக்காக அதை செய்ய போறேன், இதை செய்ய போகிறேன் என்கிறவர்கள் இந்த காரியத்திலே மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகள் பயன்படுத்துவதிலே மிகவும் மிகவும் கேர்ஃபுல்னஸ் ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னொரு பேசேஜையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம், 50வது சங்கீதம். அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த காரியத்துல இது அவ்வளவு முக்கியமான காரியமா அப்படின்னு சொல்லி. அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டு ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட், அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மனப்பான்மை, ஆட்டிடியூட் எனக்கு மிக மிக முக்கியமாக தேவையா இருக்கிறது. 50வது சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. அதை என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன் உன் தேவனா இருக்கிறேன். எம்பசிஸ பாருங்க,
இப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, இந்த குறிப்பிட்ட காலத்திலே வாழ்கிற இந்த மக்களுக்கு விரோதமாக ஒரு கம்ப்ளைண்டோட வருகிறார். என்ன கம்ப்ளைண்டோட வருகிறார்? என் ஜனமே கேள், இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாக நான் வருகிறேன், உனக்கு விரோதமாக நான் சாட்சியிடுகிறேன், நானே தேவன், நானே உன் தேவனா இருக்கிறேன். ஏன் 2 தடவை சொல்லணும்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் என்றால் தேவனுக்குரிய கனம், தேவனுக்குரிய நன்றி. தேவன் அருளுகிறவர், இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நமக்கு காரியங்களை அருளுகிறவர். சோ 8வது வசனத்திலிருந்து, உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? நீ ஏராளமாக பலி செலுத்துகிறாய், உன்னுடைய பலிகளை குறித்து எனக்கு ஒண்ணும் இல்லை, பலிகளுடைய எண்ணிக்கையை குறித்து எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை. 9வது வசனம், உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதும் இல்லை, எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்றாரு. உன்னுடைய ஆட்டு கடாக்கள், உன்னுடைய தகன பலிகள், உன்னுடைய தொழுவங்களில் இருந்து கொண்டு வருகிற நீ ஆட்டு கடாக்களை எனக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறாயே, அது எனக்கு தேவையில்லை. உன்னுடைய காணிக்கைகள், இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு தேவையில்லை, நான் வாங்கிக் கொள்வதில்லை. 10வது வசனம் ரொம்ப முக்கியமான காரியம். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், ஒரு பறவை விடாதபடி எல்லாவற்றையும் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள், எல்லாமே என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பசி அடைவதில்லை, நான் பசியா இருந்தா கூட உன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகள். அந்த எம்பசிஸ பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய ஆதங்கத்தை பாருங்கள். 13வது வசனம், நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதுல காண்கிறீர்கள் அருமையானவர்களே? என்ன பிரச்சனைன்னா, இவர்கள் பலி செலுத்துகிறார்கள், ஆனால் அந்த பலி சரீர பிரகாரமாக செலுத்துகிற ஒரு காரியம். இந்த சரீர பிரகாரமாக நீ ஒரு ஆட்டு மந்தையில போய் ஆட்டையோ மாட்டையோ பிடித்து நீ நான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது இவங்களுக்கு என்ன ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா, என்ன ஒரு மனோபாவனை இருந்தது என்றால், என்ன இருதயத்தின் உணர்வு எப்படி இருந்தது என்றால், நான் என்னுடையதிலிருந்து எடுத்து அவருக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம். அதுதான் ஆண்டவர் சொல்ல அட்டாக் பண்றாரு. வாண்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு மீ, எல்லாமே என்னுடையவைகள். உனக்கு அந்த உணர்வு இல்லாமல் போய்விட்டது. என்னுடையவைகளிலிருந்தே எடுத்து நன்றி உணர்வோடு கூட நீ செலுத்துவாயானால் அதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். Lord, it is you who gave me. உமக்கு எதை கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன கொடுக்க முடியும்? அந்த ஆட்டிடியூட் இல்லைன்னு தான் சொல்றாரு. 14வது வசனத்தை பார்க்கும்போது அது நமக்கு கிளியரா விளங்கும். என்ன சொல்றார்? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அந்த உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி. So come with a thankful heart என்று சொல்கிறார். 15வது வசனமும் ரொம்ப முக்கியம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இதுதான் தேங்க்ஃபுல் ஆட்டிடியூடோட சேர்ந்த ஒரு ஜெபம். நான் உன்னை விடுவிப்பேன். இந்த பகுதியிலையும் தேவனாகிய கர்த்தர் தாமே இதை ஒரு கம்ப்ளைண்டா கொண்டு வரும்போது இந்த மூட கவனிங்க. பிரேயர்னா என்னன்னா, ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு. cry unto me, call unto me. சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல cry unto me, அல்லது இன்னொரு சில இடங்களிலே கெஞ்சி மன்றாடுதல். என்னிடத்துல கெஞ்சி நீ கேள். நான் படைத்தவர், நான் தேவன் என்றால் தேவனுக்குரிய அந்த தேங்க்ஃபுல்னஸ். நான் பிதாவென்றால் பிதாவுக்குரிய கனத்தோடு. நான் எஜமான் என்றால் எஜமானுக்குரிய
கனத்தோடு கூடிய அந்த தேங்க்ஸ்கிவிங். முந்தின பாயிண்ட் இதுவும் ஒன்று தொடர்புடைய காரியம் தான். நான் உன்னை விடுவிப்பேன், இட் இஸ் ஐ ஹூ வில் டெலிவர், அண்ட் நீ என்ன திரும்பி மகிமைப்படுத்துவாய். ஞானுள்ளே ஆபத்து காலத்திலே கூப்பிடுகிற ஒரு காரியம், crying unto him. அகைன் திரும்பவும் இந்த இடத்துல மிகவும் பாரத்தோடு கூட நம்முடைய இந்த பேண்டமிக் அல்லாத எந்த சமயத்திலே அருமையானுள்ளே கிறிஸ்தவர்களாகிய நாம் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து யாருக்கும் தெரியாதபடி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து இருதயத்தை கிழித்து கொண்டு, Lord God, you are God. உக்ர கோபாக்கினை என்பது உம்முடைய காரியம். யார் உமது உக்ர கோபாக்கினைக்கு முன்பாக நிற்க முடியும் ஆண்டவரே என்று கூப்பிட வேண்டிய, கதற வேண்டிய அந்த ஜெபத்தினுடைய டோன் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டு சொல்லு. நான் உன்னை விடுவிப்பேன், அப்புறம் நீ என்னை மகிமைப்படுத்துவார். திஸ் இஸ் காட். நீ மேய்ச்சலை நாடு. ஆனா இந்த சமயத்துல ஜெபிக்கிற ஜெபங்கள் கூட அந்த பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சு, அந்த சினிமா கல்ச்சர்ல கோட் சூட் உடனே ரெட்டு எடுத்து சாம்பல்ல உட்காரணும் இல்லை. ஏன் நம்மளால அதை அந்த 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 உணர்ச்சியை பெற முடியவில்லை? இதே காரியம் தானே நினைவேக்கு நடந்துச்சு. இன்னும் 40 நாட்கள் சொல்றாரு, 10 நாட்கள் சொல்றாரு. அருங்கில் கவிழ்த்து போடுவேன் என்று சொல்லும் பொழுது சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் ஆடுகளும் மாடுகளும் எல்லாம் ரெட்டுடுத்தப்படும்படியாக, இஸ்ரவேலர்கள் அல்ல, புறஜாதியார். வாட் தி சர்ச் திங்ஸ் ஆஃப் காட். திருச்சபை தனது தேவனை யாரென்று நினைக்கிறது? May the Lord open our eyes wide open and அவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை நம்மிலே ஊற்றுவாராக. அவருடைய உக்கிர கோபாக்கினைக்கு முன்பதாக யார் நிற்க முடியும்? எங்கள் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்களே என்று பிறப்பிலே நிற்கக்கூடியவர்கள் அருமையானவர்களே. With what kind of attitude? அடுத்த 2 காரியங்களையும் எடுத்து ரஷ் பண்ண நான் விரும்பல. So sorry that we are going so slow, but still தேவனுடைய வழிநடத்தலுக்கு தொடர்ந்து செவிசாய்த்தவர்களாக நம்ம அடுத்த வாரத்திலே நம்ம தொடருவோம். தொடர்ந்து யாராவது ஒருவர் இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் எல்லாரையும் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் ஜெபிக்கலாம். தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அதை தொடர்ந்து நாம கொஞ்சம் இன்டராக்ஷன் டைம் கடந்த முறையை போல நாம் வைத்துக் கொள்ளலாம். ஸோ ஹேண்ட் ஓவர் டு ஃப்ரெடி. ஓகே, கேட்ட வசனத்தின் அடிப்படையில் யாராச்சும் ஒருத்தர் தேவைப்படுகிற யாராச்சும் ஒருத்தர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மனுஷர்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் கிருபையுள்ள தகப்பனே செலுத்திப்பா ராஜா. உடைய கிருபையின் அந்த மகா மேன்மையான அந்த ஐஸ்வர்யத்தை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த தயவை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற அந்த இரக்கத்தை ஆண்டவரே ஒரு விஷயம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ராஜா. ஒரு விஷயம் கூட தேவனுடைய கிருபைக்காக இன்னும் அதிகமா என்னுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இன்றைய நாட்களிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்துக்கு எங்கள் செவியை விலக்கி
கர்த்தாவே தேவனுடைய பாதைக்கு ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம், தூரமாய் போய் கர்த்தாவே எங்களுடைய சுயநலத்தை நாடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை அந்த களத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா ராஜா. ஒரு விசியாகிற ராஜா இந்த உலகத்துல தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எது எங்களுக்கு மேன்மை அல்லது எது எங்களுக்கு தகப்பனே அனுவின் மகிமை ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரமே அனுவை உண்மை பற்றி உம்முடைய மகிமை மாத்திரமே ராஜா எங்களுக்கு ஒரு மேன்மையாக இருக்கணுமே. ஆனா இன்றைக்கு கர்த்தாவே உலகத்தை செய்கிற மாதிரி உண்மை அறியாதவர்கள் செய்கிற மாதிரி அன்றைய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், செல்வத்தையும் கர்த்தாவே வீண் புகழையும் ராஜா நாங்கள் மேன்மையாக கொண்டிருக்கிறோம். எங்கள் பலத்தை நாங்கள் மேன்மையாக கொண்டிருக்கிறோமே. ஒரு விசியாய் கூட அவையிலிருந்து தேவனே நீங்க நாமே எங்களுடைய மாற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக நேரங்கள்ல இன்றைக்கு நாங்கள் பார்த்த மாதிரி தேவனை ராஜா நாங்கள் அநேக நேரங்களை நிராகரிக்கிற காரியங்களை ராஜா நம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே நீங்க நாமே எங்கள் இருதயத்தை மாற்றுங்க ராஜா தகப்பனே. இருதயத்துல அந்த வெளியே நாங்கள் பரிசெய்ய வேண்டும் தவிர்த்து கர்த்தாவே பரிசெய்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனோரே சோதரிக்கிற இருதயங்களை சோதி தருகிற கர்த்தர் தாமே அந்தவரே எங்கள் இருதயங்களை தகப்பனே மாற்றத்தை கொண்டு வரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. அந்த எங்கள் இருதயங்கள்ல பெருமைப்படுகிற காரியங்களும் அந்தவரே எங்கள் இருதயங்களை ராஜா சோதரிக்கிறோம்ப்பா தேவனை நிராகரிக்கிற காரியங்களுமாய் அந்தவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே நீங்க நாமே கர்த்தாவே நீங்க மாற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. கிருபையை காத்து கிருபையை நோக்கி காத்திருக்கு அந்தவரே அந்த தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் ராஜா? கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜா அதுக்கு யோகோடு கூட தகப்பன் நீங்க பேசின போது கர்த்தாவே அவருடைய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இதோ நாங்கள் நீசும் தகப்பனே அந்தவரை அப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம். அந்தவரை உமக்கு பதில் சொல்லவோ உமக்கு எதிர்த்து நிற்கவோ அந்த மனுஷர்கள் அந்தவரை ஒருவராலும் கூட ராஜா அந்தவரை சோதரிக்கிறப்பா. அந்தவரை மனுஷன் மண் என்று நீங்க நினைவு கூறுகிறீங்க. அந்தவரை மனுஷனை நீங்க நினைக்கிறதுக்கும் அந்தவரை மனுஷனுடைய குமாரனை நீங்க விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அவருடைய நாட்கள் அந்தவரை புல்லுக்கு சமானமாயிருக்கிறது, அது கடந்து போத நிழலுக்கு சமானமாயிருக்கிறது. ஒரு விஷயம் எங்களை அந்தவரை அந்த மொத்த அந்த இயலாமை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. ஒரு விஷயம் கூட கர்த்தாவே உமக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் விழுந்து கிடக்கிறவர்களாக உங்களுடைய கிருபையை நோக்கி கெஞ்சுகிறவர்களாக எங்களை மாற்றி செபிக்கிறோம். மற்றபடி தகப்பன் எங்கள் ஓட்டுக்கள எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இன்னும் அதிகமா எங்களுடைய பலத்தை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்றைய எங்களால முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அநேக நேரங்கள்ல. ராஜா அன்றைய எல்லாமே இப்படி கிருபையா இருக்கிறது, நாங்கள் எப்போதுமே இப்படி கிருபையா இருக்கிறது கர்த்தாவே. அந்த கிருபையை நாங்கள் ஒவ்வொரு நாள் நினைத்து பார்க்க உதவி செய்யுங்க. அது போல அன்றைய இந்த நாட்களிலும் கூட நாங்கள் மௌனமா இருக்கிறோமே. அநேக நேரங்கள் எங்க தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நாங்கள், எங்க தேசத்துக்காக கதற வேண்டிய நாங்கள், அப்பா ரெட்டுடுத்தி சாம்பல உட்கார வேண்டிய நாங்கள் கர்த்தாவே சோதரிக்கிற உங்களுடைய சமூகத்தை தேடாமல் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே காரியங்களை மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய குடும்பத்தை மாத்திரமே எங்களுடைய சேஃப்டியை மாத்திரமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அநேக நேரங்கள்ல. சோதரிக்கிற உங்களுடைய பாரம் ஆண்டவரே இந்த தேவனுடைய கோபம் தேசத்தின் மேலுள்ள அந்த தேவனுடைய கோபத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் கர்த்தாவே கிருபைக்காக கெஞ்ச தேவன் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. அது சோதரிக்கிறோம் தகப்பனே சோதரிக்கிறோம்ப்பா. அங்கிள் எனக்கு இருக்க ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் என்னன்னா, உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய காரியத்தை சொன்னீங்க. என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா அங்கிள்? ஓகே. இப்போ வந்து உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய காரியத்தை தேவனுடைய கோபத்துக்கு முன்னாடி யார் நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க அந்த இடத்துல கோட் பண்ணீங்க. அது சர்வ ஆளுமையின்படி அவரு தம்முடைய சர்வ ஆளுமையின்படி அவரு கிரியை செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அதுல வந்து என்னன்னா, நம்ம உபாசித்து நம்ம ஜெபிக்கிறதுனால தேவன் அப்படி செய்யறது கிடையாது. ஆனா அவரு வந்து அவருடைய திட்டத்தின்படி அவர் அந்த காரியங்களை அவர் அப்படி செய்கிறாரு. சோ அது எப்படி விளங்கிக்கிறது அங்கிள்? அதான் எனக்கு புரியல அந்த இடத்துல கொஞ்சம். சர்வ ஆளுமையின் வல்லமை அப்படி சேர்த்து சொல்றேன். சர்வ ஆளுமையின் வல்லமை, அவருடைய அந்த சர்வ ஆளுமையின் வல்லமை அல்லது சர்வ ஆளுமையின் தீர்மானத்தின்படி அவர் என்ன நினைச்சிருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும்? இல்ல, தெரியாது இல்ல. அவருடைய சித்தத்தினுடைய ஆதீனம் எவ்வளவு நாள் இருக்கணும், 3rd வேவ் வருமா 4th வேவ் வருமா, அது வந்து நம்முடைய ஆதீனத்திலேயே கிடையாது. 100% அது அவருடைய ஆதீனத்தில் உள்ள காரியம். ஆனா அந்த சர்வ ஆளுமை என்கிற காரியம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா,
அவர்தான் இதன் மேல் ஆளுகை செலுத்துகிறவராய் இருப்பாரானால் நான் அவரிடத்திலே தான் போக வேண்டும். சோ அந்த சர்வ ஆளுமையின்படி, அவருடைய சர்வ ஆளுமையின் ஆதீனத்தின் தீர்மானத்தின்படி செய்யக்கூடிய வல்லமை பொருந்தினவராக இருக்கிறபடினாலே, that is the only ground for us to go to him for prayer. இல்லையா? ஆகையினாலே அவர்தான் இறங்க வேண்டும். அவர் எப்படி தீர்மானித்திருக்கிறார் எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிற காரியம் அது நமக்குரியதல்ல, அது அவருடைய ஆதீனத்தில் உள்ள காரியம். நான் என்ன அறிகிறேன், அவர்தான் அதன் மேல் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்றால் வேற யாரிடத்துல நான் ஜெபிக்க முடியும்? அவரிடத்துல மாத்திரம்தான் நான் ஜெபிக்க முடியும். இல்லையா? Does that make sense? அதான். சோ அதுக்கு மாறான கருத்து கொஞ்சம் ஆபத்தானது. ஆக்சுவலா அவர் எப்படின்னா அவர் தானே செய்ய போறாரு, நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம அங்கே அந்த தேவனை தேவன் என்று மைமைப்படுத்தாத அந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஸ்லிப் ஆயிடுறோம். அங்கிள், இதுல இன்னொரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவான எனக்கு பதிலும் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, நம்ம அப்படி செய்யறதுனால, அதுதான் மறுபடியும் நான் அந்த அழுத்தம் திருத்தமா நான் கேட்கக்கூடிய காரியங்கள், நம்ம அப்படி செய்யறதுனால அப்படிங்கிற அந்த ஒரு டோன் கொஞ்சம் காரியங்கள் தான். நம்ம அப்படி செய்யறதுனால அவரு ஒன்றும் அப்படிலாம் கிரியை செய்யப்படுறது கிடையாது. அவர் அவருடைய சர்வாலமையின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வல்லமையின்படி அவர் அப்படி செய்கிறாரு. சோ அதனால நம்ம அந்த காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணாலும், நம்ம என்னுடைய முயற்சியோ அல்லது என்ன ஒரு காரியங்கள் ஆனால் நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்கிறது உண்மை. ஆனா அத கொஞ்சம் அந்த ஃப்ரேஸ கொஞ்சம் ஆங்கிள கொஞ்சம் மாத்தி அந்த காரியங்களை சொல்ற காரியங்கள் தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு டவுட்டாவே இருக்கு அங்கிள். இந்த நீங்க சொல்ற அந்த பிரேக்கும் எதுவுமே கிடையாதுன்னு இல்லை. ஆக்சுவலா இது ஜெபம், பிரேயர் சேஞ்சஸ் திங்ஸ். ஜெபம் என்பது தேவனாகிய கர்த்தர் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய டூல். நீங்க கேளுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. சோ ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் ஜெபத்தின் மூலமாக அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அப்படிதான் அதை டிசைன் பண்ணி இருக்கிறார். அந்த ஜெபம் என்பதை அந்த ஆண்டவர் டிசைன், தேவனாகிய கர்த்தர் டிசைன் பண்ணி இருக்கிறதே இந்த படைக்கப்பட்ட படைப்புகள் என்னை சார்ந்து இருக்கும்படியாக ஒரு டூல். சோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஜெபிக்காம இருக்க முடியும்? நான் ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் காரியங்களை செய்கிறார். தேவன் தம்முடைய ஆதீனத்தில் இருக்கிற காரியங்களை செய்கிறார். ஆனால் பரிசுத்தவான்களின் ஜெபத்தை அதுல இணைக்கிறார். So that's a great privilege. இல்லையா அங்கிள்? அந்த இடத்துல உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய அந்த காரியம் இப்படி அங்கிள், நம்ம இப்ப நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நம்ம ஒரு சமூகத்துல உட்காந்துருக்கிறோம் அப்படிங்கறது, அந்த 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 பிரேஸ அதை எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது? சரி, நம்முடைய சுயபரிசினால நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் போல, அல்லது நம்முடைய முயற்சினால நம்ம அப்படி செய்யறோம் போல, அது அவருடைய சர்வாளுமையின்படி அது இருக்குதா இல்லையா, அவருடைய வல்லமையின்படி அப்படிங்கிற அந்த காரியங்கள் எப்படி அங்கிள்? அதுதான் நம்ம ஆட்டிடியூட டோட்டலா மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஏன் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், அல்லது அதை என்ன சொல்லுவாங்கன்னா டிசிப்ளின் ஒரு ஆஃப் கிரேஸ், டிசிப்ளின் ஆஃப் கிரேஸ், அல்லது ஜெபிக்கணும் சொல்லி இருக்கு, உபவாசிக்கணும் சொல்லி இருக்கு. ஏன் உபவாசிக்கிறோம்னா, எப்படியாயிலும் ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னுடைய இந்த கோபப்படுகிற குணம், அந்த மாம்சத்தின் குணங்கள் என்னில இருக்குது, இதுல நான் வெற்றி எடுக்க வேண்டுமானால் உம்முடைய வல்லமை எனக்கு கண்டிப்பா வேணும், சாமி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம உபவாசித்து, அதாவது எனக்கு சாப்பாட்டை காட்டிலும் உம்முடைய சமூகம் தான் முக்கியம், உம்மிடத்திலிருந்து என்னுடைய வல்லமையை நான் ரிசீவ் பண்ணுகிறது தான் முக்கியம், எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்ல, நீர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இந்த உபவாசத்துல இந்த 2-3 காரியங்களையும் நாம் வலியுறுத்தி நம்ம அந்த சொல்லுகிறோம். சோ அதுதானே நம்முடைய ஆட்டிடியூடா இருக்க முடியும். இல்ல உபவாசித்து ஜெபிக்கிறது தப்பு அப்படிங்கிற அந்த காரியங்கள் அது எப்படி அங்கிள்? உபவாசித்து ஜெபிக்கிறது தவறு அப்படிங்கிற அந்த ஒரு பிரேஸ் எப்படி அங்கிள்? அது எனக்கு புரியல. ஒருவேளை அப்படி இருக்கா?
அவர் சர்வாளுமையினுடைய வல்லமையின்படி சொன்னாங்களா? இல்ல அந்த பிரேஸ்ல எனக்கு சில காரியங்கள் நான் ஃபைண்ட் ஆனேன். சோ அந்த மாதிரி நான் கேக்குறேன். கண்டிப்பா ஜெபிக்கணும், பண்ண வேண்டும். நம்ம ஜெபிக்கிறதுனால அவர் அப்படி செய்யற காரியங்கள் கிடையாது அப்படின்ட்டு. ஜெபிப்பதுனாலேதான் அவர் செய்வார். நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா கடைசியா இதை அந்த முழுமை பெற மாதிரி வருதான்னு சொல்லி பாருங்க. தேவனாகிய கர்த்தர் தான் சர்வ ஆளுமையின் வல்லமை படைத்தவர். ஒரு சின்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானாலும் அவர்தான் செய்ய வேண்டும். அந்த உணர்வோடு கூட நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சோ அவருடைய தீர்மானத்தின்படியான காரியங்களை அவர் நடக்க பண்ணுகிறார். ஆனால் அந்த தம்முடைய தீர்மானத்தின்படி செய்யப்படுகிற அந்த காரியங்கள் செய்யப்படும்படி என்னை ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். சோ தட் நீ ஜெபம் பண்ணி உனக்கு கிடைத்தது. நான் ஜெபம் பண்ணி நான் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், நான் அவரிடத்திலே கேட்டேன். சோ அந்த 3 காரியமும் ஒன்றாக வருதா? அவர் சர்வ ஆளுமையின் வல்லமையின்படி அவர்தான் காரியங்களை செய்கிறார். காரியங்கள் நடப்பிக்கப்படும்படி நான் அவரிடத்திலே ஜெபிக்கிறேன். சரியா? ஜெபிக்க வேண்டும், கண்டிப்பா ஜெபிக்கணும், கண்டிப்பா உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். உபவாசம் எந்தெந்த காரியங்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்படி ஒரு இன்டென்ஸான நீட் இருக்கும்போது இது மிக அதிகமாக நான் என்னுடைய சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இது கண்டிப்பா நடந்தாகணும் அப்படிங்கிற அந்த அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது நான் கண்டிப்பா உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். எப்படி இப்ப ஜெபிக்கிறதுனால அவர் அப்படி செய்யறோம் அப்படிங்கிற அந்த வேர்டு தான் நான் கேட்கறது. ஆனா அதனுடைய அந்த அர்த்தத்தை அவரு சர்வ ஆளுமையின்படி செய்யறாரு. நான் அப்படி ஜெபம் பண்றதுனால அவர் அப்படி செய்யறது இல்ல. அதாவது நான் ஜெபம் பண்றதுனால அவர் அப்படி செய்யறாரு, இல்ல நான் ஜெபம் பண்றதுனால அவர் செய்யறது இல்ல, அவர் சர்வ ஆளுமையின் வல்லமையின்படி அவர் செய்யறாரு. அப்படி இந்த 2 அந்த பிரேஸ் மட்டும்தான். அந்த இதுதான் நீங்க சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத ஸ்டேட்மெண்ட். நேரம் ஆகிறவங்க லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ மற்றவங்க இருக்கலாம். ஸோ இந்த 3ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. தேவன் சர்வ ஆளுமையின் வல்லமையுடையவர். அவருடைய வல்லமையின்படி அவருடைய அந்த ஆளுகையின் ஆதீனத்தின் கீழே அவரே தீர்மானித்து அவர் காரியங்களை செய்கிறார். அவர் என்ன காரியங்களை தீர்மானித்து செய்கிறாரோ